இன்னைக்கு இருக்க சூழல்ல சுய தொழில் செஞ்சு முன்னேறணும் அப்படின்றதுக்காகவே வீட்லயே தொழில் தொடங்கி அதை திறம்பட சில பேர் நிர்வகிச்சிட்டு இருக்காங்க. அப்படி சின்ன அளவுல தொடங்கிய ஒரு பிசினஸ் மாசம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் தரக்கூடிய தொழில மாத்திருக்காங்க ஒரு பெண்மணி. பிரதீபா ஜா அப்படின்ற பெண்மணி பீகாரை சேர்ந்தவங்க. காளான் வளர்ப்புல பிற ஊழியர்களை மிஞ்சும் அளவுக்கு வருமானமும் பெற்றுட்டு இருக்காங்க. பிரதீபா ஜா தனக்கு 15 வயசா இருக்கும் போதே பீகார் அரசுடைய வேளாண் துறையில பணியாற்றி வந்த தன் தந்தையை இழந்திருக்காங்க. இதனால 2000ஆம் ஆண்டுல 10ஆம் வகுப்பு படிச்சு முடிச்ச பிரதீபா அவங்க அம்மாவுடைய உடல்நல குறைவு காரணமா 16 வயசுலயே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பீகாருடைய தர்பங்கா மாவட்டத்தில் இருக்க மிர்சாபூர் ஹன்சி அப்படின்ற கிராமத்துல தன் கணவரோட வசித்து வந்தாங்க. ஆணாதிக்க சமூகத்துல இருந்ததால வழக்கம் போல தலையை மூடிக்கொண்டு வீட்டு வேலைகளை செய்வதிலேயே பிரதீபா பெரும்பாலான நேரத்தை செலவிட்டாங்க. அவங்க கணவருடைய வேலை ஹைதராபாத்துக்கு மாற்றப்பட்டதும் பிரதீபாவும் அவங்க கூட சேர்ந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. ஆனா தனது மாமியாருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால மீண்டும் 2016ஆம் ஆண்டுல பிரதீபா சொந்த கிராமத்துக்கே திரும்பி வந்துடுறாங்க. அந்த நேரத்துல பீகார்ல வெற்றிகரமா காளான் வளர்ப்பு மூலமா நிறைய வருமானம் பெறும் ஒருத்தருடைய கட்டுரையை நியூஸ் பேப்பர்ல பார்த்திருக்காங்க. விவசாயத்துறையில பணிபுரியும் போது தனது தந்தை மூலமா பிரதீபா பல்வேறு காளான் பண்ணைகளுக்கு செல்வதை வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல தர்பாங்கால யாருக்குமே காளான் பத்தின விழிப்புணர்வு அவ்வளவு பெருசா இல்ல. அதனால இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரதீபா காளான் வளர்ப்புல ஈடுபடணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. காளான் வளர்ப்புல ஈடுபட தன் கணவர்கிட்ட பிரதீபா கலந்துரையாடுறாங்க. அப்போ அவங்க வசித்து வந்த கிராமத்துல பெண்கள் வேலைக்கு வெளியே போக அனுமதியே இல்ல. பிரதீபாவை சுத்தி இருந்த எல்லாரும் இந்த காளான் வளர்ப்பு குறித்த அவருடைய யோசனையை எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா வீட்டு வேலைகளை தாண்டி ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஆர்வம் இருந்த பிரதீபா தன் கணவருடைய ஆதரவோட காளான் வளர்ப்புல ஈடுபட தொடங்கினாங்க. இதனால வேளாண் பல்கலைக்கழகத்துல பயிற்சிக்காக சேர்ந்தாங்க. 2016ஆம் ஆண்டுல காளான் வளர்ப்பின் அடிப்படைகளை கத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தனது முதல் சாகுபடியை அவங்க தொடங்கினாங்க. உரம் தயாரித்தல், பட்டன் காளான்களை பயிரிடுவதற்கான அனைத்து வேலைகளையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. பயிற்சிக்கு பிறகு பல்கலைக்கழகத்திலிருந்து 1 கிலோ காளான் விதைகளை பெற்றாங்க. மீண்டும் 600 ரூபாய் முதலீடு பண்ணி உள்ளூர் விற்பனையாளர்கள் கிட்ட இருந்து 4 கிலோ விதைகளை வாங்கினாங்க. 5 கிலோ விதைகளோட 50 பேக்குகளை வீட்டுல ஒரு பகுதியில வளர்க்க ஆரம்பிச்சாங்க. மேலும் இதை வளர்ப்பதற்காக நெல், வைக்கோல் போன்றவற்றை வாங்க 400 ரூபாய் முதலீடு பண்றாங்க. மொத்த முதலீடா 1000 ரூபாய் செலவு பண்றாங்க. பிரதீபா காளான் வளர்ப்புக்கு புதியவர் என்பதால சின்ன சின்ன தவறுகளை அவங்க ஆரம்ப காலகட்டத்துல செஞ்சுட்டு இருந்தாங்க. தன் வீட்டுல வளர்க்கப்பட்ட 30 கிலோ காளான்களை அறுவடை பண்ணி உள்ளூர்ல வித்து 2500 ரூபாய் சம்பாதிச்சிருக்காங்க. அவங்க எடுத்து வச்ச முதல் அடியிலேயே அவங்களுக்கு 1500 ரூபாய் லாபம் கிடைச்சதுனால இந்த விஷயம் அவங்களை மேலும் தூண்டி நிறைய விஷயங்களை கத்துக்கவும் மேம்படுத்தவும் ஒரு நல்ல மோட்டிவேஷனா இருந்துச்சு அப்படின்னு பிரதீபா தெரிவிச்சிருக்காங்க. இந்த காலனால நம்ம உடம்புக்கு என்ன மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல உடல் எடை குறிப்பது மட்டும்தான் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. இந்த பிரச்சனையை தீர்க்க பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சிகளை மட்டும்தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா யாருமே சரியான உணவு முறையில கவனம் செலுத்துறது இல்ல. ஒருவேளை உங்க உடல் எடை அதிகரிப்பு நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னா இனிமே காலனை தினமும் உங்க உணவுல நீங்க சேர்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம வயிற்று பிரச்சனைகளை தீர்க்கும், எலும்புகளை பலமாக்கும், பசியை குறைக்கவும் செய்யுது. இந்த காளான் சாப்பிடுறதுனால நம்ம சருமத்துக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்குது. நீரிழிவு நோய் இருக்கவங்க காளான் சாப்பிடுறது அவங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெரும்பாலான பெண்கள் அவங்க முடி வளர்ச்சிக்காக கூட இந்த காளானை உட்கொள்றாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. தற்போது பிரதீபா காளான் விதைகளை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிற்பி, பட்டன் மாதிரியான 3 வகையான காளான்களை பயிரிடுறாங்க. மேலும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் அவங்க தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதோடு பல பேருக்கு இதை பத்தின பயிற்சி வகுப்புகளையும் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இது மூலமா அவங்களுடைய மாத வருமானம் 2 லட்சம் ரூபாயா உயர்ந்திருக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா தெரிவிச்சிருக்காங்க.